ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. கடைசியில் அரசனும் புருஷனும் ஆத்தோட போனாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஒரு பழமொழி இருக்கு. அது ரெண்டு பேர்த்து கடைசியில் ரெண்டு பேரும் இல்லாமல் அம்போன்னு ஆன கதை. அது மாதிரி வேலுமணி அவங்க டீம் என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே விட்டுட்டு ஒரு புது கட்சி வந்த உடனே அங்கே போனால் நமக்கு அமைச்சர் போஸ்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஒரு கூட்டமாக அங்கே போனால் அவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது, எந்த பதவியும் கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. இப்போது மறுபடியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து மறுபடியும் சமாதானம் பேசி சேர்ந்துருக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எப்போதுமே. இப்போ தமிழக மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் தமிழக மக்கள் உண்மையிலேயே ஒரு புத்திசாலிங்க. அவங்க உணர்ந்தவங்க. நீங்கள் உணர்றையோ இல்லையோ அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு இந்த தடவை ஓட்டு போடலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. வெற்றியோ தோல்வியோ ஒரு தேர்தலில் அரசியலில் அரசியல் மட்டும் இல்லை, எதுலையாகட்டும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அப்போ வெற்றி தோல்வியை ஏற்றுக்கும் போது தோல்வியை ஏற்றுட்டு பொறுமையாக இருக்கணும். பதவி இல்லாட்டி கூட மக்கள் தொண்டே உயிர் மூச்சாக இருந்து வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக வந்தவொடனே அங்கே ஓடுறதும் பதவிக்காக இங்கே ஓடுறதும் ஒரே கலாட்டா பண்ணிட்டு என்ன அரசியல் அநாகரிகமாக சில விஷயங்களெல்லாம் நடத்திட்டு இருந்தா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? அதெல்லாம் மக்கள் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் பழைய அரசியல் மாதிரி நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு சின்ன பையன்லேருந்து சாதாரண பாமரன்லேருந்து வயசான கிழவன் வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ எல்லாம் புரியுது. அரசியல் என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, எதுக்கு ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதனால் ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் கொடுத்த அந்த ஆரம்பித்த அந்த கட்சி வலுவாக இருக்கணும். அதுக்கு வேறாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கரையானாக மாறினீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் வேறாக இருக்கணும். வேறாக இருக்கிறத விட்டு போட்டு நீங்களே அந்த கட்சிக்கு கரையானாக மாறினீங்கன்னா அது எப்படி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அந்த அதிமுக கட்சி அழிந்து விடணும்னு நினைக்கிறீங்களா? அதனால் அந்த தேர்தல் தோல்வி வெற்றி இதையெல்லாம் நினைக்கவே கூடாது. மக்களுடைய சேவை உயிர் மூச்சாக கருதி பாடுபட்டீங்கன்னா திரும்பவும் மக்கள் உங்களிடத்த வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த ஆலமரம் அதிமுக ஆலமரம்